ஸோ ஹலோ எவ்ரிவன் அகைன் மணிகண்டன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஆர்என்டி அந்த ஒரு பிளேலிஸ்ட் வீடியோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா, இன்ட்ரொடக்ஷன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தென் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா லைக் ஸ்லீப்பிங். ஸ்லீப்பிங் இன் சென்ஸ் நான் எப்படி டீட்டெயிலாக சொல்ல வரேன்னா, இப்போ அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு எந்த ஒரு மாதிரியான கண்டென்ட் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும். தென் இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டியாகவும் இருக்கணும், என்னுடைய ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இது ஒரு நார்மலான ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப டீட்டெயில்டாகவும் இருக்கணும். தென் இது வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஒரு நியூமெரிக்கல் வேல்யூஸில் ஒரு +or -5%, +5% வந்து இந்த லைஃப்பில் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. ஸோ இவ்வளோ வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, இவ்வளோ வந்து ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்ட்ராவாக ஃபீல் பண்ணேன், அந்த மாதிரி ஒரு கேசஸ் போகணுன்ற போது ஸோ எந்தெந்த விஷயம்லாம் பண்ணலாம். ஸோ நியூ டூல்ஸ் கற்றுக்கிறதா இருக்கட்டும். தென் அதுக்கப்புறமேட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மேஜர் எமர்ஜென்சி திங். நம்ம எல்லாரும் லேர்ன் பண்ணிக்கணும்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான திங். அது கூட என்னென்ன இருக்குன்னா, ஸ்லீப்பிங் அப்படின்ற நிறைய ஸ்டஃப் இருக்கும்போது இதையும் நான் கற்றுக்கிட்டேன். ஸ்லீப்பிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் லாஸ்ட் வீடியோ இன்ட்ரடக்ஷனில் பார்க்கும்போது லூசிட் டைம் பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அது கூடவே அந்த ஒரு சர்டன் ஏஜ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4 years பேக் சம்திங் வந்து, ஸோ நான் இன்னொரு ஆர்என்டி பண்ணேன், இன்னொரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தென் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்ஸ் அப்போ நான் கரெக்டாக ரொம்ப டீட்டெயிலாக அதை நான் டாக்குமெண்டேஷனோ இல்லை அனலைசேஷனோ ஃபுல்லாக முடிக்கல. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்னு வச்சுக்குவோம். தென் அதை பேஸ் பண்ணி இப்போ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரெடி பண்ணேன். ஒரு ஒரு ஒர்க், தென் இது ரெண்டையும் சம்மரைஸ் பண்ணி ஸோ என்டையராக ஸ்லீப்பிங் எப்படின்னா முடிய போகுது அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டோரி தான் இது. இன் சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்ல போகணும்னு வச்சுக்கோவேன். ஸோ இப்போதைக்கு ஒரு 21 years இருக்கேனா அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த ஏஜில் இருக்க பீப்புள்ஸ் ஜென்ரலாகவே இந்த 19 இன் சென்ஸ் 20லேருந்து 30 வயசு இருக்கிறது தான் ஒரு ஒரு ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியான டைம். ஸோ அதில் தான் நிறைய ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே தான் இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ் அந்த ஏஜஸில் தான் இருப்பாங்க. ஸோ இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லிட்டு இருக்க இளைஞர்கள்னு சொன்னால் இந்த பீப்புள்ஸ் மட்டும் தானே ரொம்ப அதிகம். அப்போ இந்த பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா நிறைய விஷயம் இருக்குது. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூ டெக்னாலஜியாக இருக்கலாம், ஸோ நிறைய கம்யூனிகேஷன் ஸ்டாஃபாக இருக்கலாம், மல்டிலிங்குவல் அப்ஜெக்டிவ் பர்சனாகவும் இருக்கலாம், ஸோ ரொம்ப ஆப்டிமிஸ்டிக் பர்சனாகவும் இருக்கலாம், ஸோ டைம் எஃபிஷியன்ட் பர்சனாக இருக்கும். அலாங் வித் தட் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாலும் கூட நம்ம இன்னும் ஆட் பண்ணணும்னா, அவன் ப்ராப்பரான ஒரு சர்க்கடியம் ரிதம் ஃபாலோ பண்ணுறானா, அதாவது தூக்கத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறானா. தென் இந்த ஏஜ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இன்சோமியாவில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆர்என்டி பண்ணும்போது நான் நான் படித்த நிறைய ஆர்டிகல்ஸில் பார்த்தது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்னா இதுதான். ஸோ எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு சில காலேஜில் வந்து ஓகே தெரியும், ஜோவியெல்லாம் விட்டுருவாங்க. பட் ஒரு சில காலேஜஸில் வந்து இட்ஸ் டூ மச் ஆஃப் ப்ரெஷராக இருக்கட்டும். ஸோ அகாடமிக் ஷூல் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், யூ ஷுட் ப்ரொடியூஸ் அசைன்மெண்ட்ஸ், யூ ஷுட் ப்ரொடியூஸ் யூனிட் டெஸ்ட் ஆர் இன்டர்னல் டெஸ்ட், வாட் ஆஃப் த ஸ்டஃப் தேர் ஹேவிங் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி இது இப்போ முடிக்கணும். தேர் இஸ் அ டெட்லைன், தேர் இஸ் அ டெட்லைன், யூ ஷுட் ஹேவ் ப்ரொடியூஸ், இல்லைனா உனக்கு மார்க் 0. இந்த மாதிரியே ஒரு ஒரு ப்ரெஷர் டென்ஷனேஷ் மூமெண்ட். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு 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 ஹியூமன் எடுத்துக்குவோம். சே எக்ஸாம்பிள் மணிகண்டன். ஸோ மணிகண்டனோட ஒரு 100% தான் அவனோட பேஷன்ஸ் லெவல் ஓகே அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து இந்த காலேஜ் கொடுக்குற ஒரு ப்ரெஷர் டென்ஷன், ஒரு அகாடமிக் இடத்துல கொடுக்குற ஒரு ப்ரெஷர் டென்ஷன் அப்படின்றது வந்து ஒரு 10% முடிஞ்சிருது. இப்போ மீதி 90% இருக்குது. ஸோ அலாங் வித் தட் ஒரு பார்ட் டைமில் ஜாப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நைட் ஷெட்யூல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து ஸ்லீப் லேக் ஆகுது, கரெக்டாக. ஸோ அது வந்து ஆல்ரெடி ஸ்லீப் ஒன்று லேக் ஆகுது. ஸ்லீப் ஆகனால இந்த சர்க்கடியம் ரிதம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஸோ பாடி வந்து இந்த டைமில் போய் தூங்கணும், இந்த டைமில் போய் விழிக்கணும்னு சொல்லிட்டு நேச்சுரலாக பயாலஜிக்கல் ஸ்டஃப் ஒன்று இருக்குது. அந்த ஒரு கிளாக் டைம் வந்து அதுவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் சின்ன வயசுலேருந்து. பட் இப்போ இருக்க நம்மளால ஏன் அதை பெருசாக ஃபாலோ பண்ண முடியல, இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, நாம் யூஸ் பண்ணுற ஹேபிட்ஸ் தான் மேக்ஸிமம் காரணம். நிறைய விஷயம் இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயம் எப்படி சொல்லணும்னா, நம்ம கஃபைன் எடுத்துக்கலாம், மீன் சென்ஸ் காஃபி. தென் ஏதாவது ஒரு சில ட்ரக்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஸோ நிக்கோட்டின், அலாங் வித் தட் ஆல்கஹால் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஸ்டஃப், இந்த மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் இருக்கட்டும், இதெல்லாம் பிரெயின் ஆக்டிவ் வச்சுக்கும். ஸ்மோக்கிங் அதுவும் அதுவும் தான் சேர்த்தி இது எல்லாமே பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கும். ஸோ தட் நம்ம தூக்கமின்மைக்கு நேச்சுரலாகவே தள்ளப்படுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கும் போது. ஸோ இந்த தூக்கமின்மை போகும்போது நம்மளால் நைட்டு ஒழுங்காக தூங்க முடியாது. ஸோ திரும்ப பேக் டு திஸ். இப்போ நைட்டு தூங்காமல் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ சர்க்கடின்றது கண்டிப்பாக அது ஃபெயில் ஆகுது. இந்த டைமில் தூங்கின இந்த டைமில் எந்திரிக்குன்ற அந்த ஒரு ரூல் புக் வந்து பயாலஜிக்கல் ரூல் புக் வந்து ஃபால்ஸ். ஸோ அந்த இடத்துல நான் தூங்காமல் நான் வேலை செய்கிறேன். தென் தூங்காமல் வேலை செய்யறனால என்னென்ன விஷயம் நடக்க போகுது, இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. தென் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன வச்சு நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன கிடைச்சது, தென் பழைய ஹிஸ்ட்ரி என்ன, அதுதான் அதுவும். தென் இப்போ அதனால என்னன்னா,
கிட்டத்தட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்கும். தென் டிசிப்ளின் கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை தாண்டி மோட்டிவேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது கண்டினியூஸாக ஃப்ளோவாக அந்த விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு தென் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு இன்னொன்று இருக்குது, மெமரி பவர்னு சொல்லிட்டு. இதெல்லாமே இந்த நைட் டைம் ஸ்லீப் கட் ஆகிறதுனால எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு என்னோட பர்சனல் லைஃப்பில் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது. அது எல்லாமே இதில் பண்ணுறோம். தென் இதெல்லாம் முடிச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கிட்டத்தட்ட முடிக்கும்போது என்னோட பேஷன்ஸ் லெவல்னு எப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% to 25% அப்ராக்ஸாக சொல்ல போனால் வர எல்லா விஷயத்துக்கும் டக்கு டக்குன்னு நான் ரியாக்ட் பண்ணேன். பட் எப்பவுமே எப்படின்னா ஐ ஷுட் பி பொலைட் அப்படின்ற ஒரு ஒரு கேஸில் இருக்க ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இந்த ஸ்லீப் கட் பண்ணனால என்னென்ன கேசஸ் நடந்தது அப்படி எல்லாமே. ஓகே, தென் ஹிஸ்ட்ரி பார்ட் 1க்கு போகணும்னு வச்சுக்கோமே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 years பேக் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பிடிக்கும்போது தென் 19 to 20 சம்திங் நினைக்கிறேன், 2019 to 20 அந்த இயரில். ஸோ நம்ம டெஸ்லாவோட மாடல் ஒய் அதுதான் அப்போ லான்ச் ஆச்சு. ஸோ அப்போ எலன் மஸ்க் சாருக்கு வந்து ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங் பர்சன் எனக்கு. ஏன்னா அவர் ஒரு மல்டிபிள் ஹேண்டில்ஸ் ஒரே டைமில் நிறைய பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய கம்பெனிஸோட மேஜர் ரூல்ஸ் அவர் தானே கீப்பப் பண்ணுறாரு. ஸோ இப்போ மாடல் ஒய் ரிலீஸ் ஆகும்போது என்ன விஷயம்னா அது வரைக்கும் இப்படி சொல்ல இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருந்தது வந்து டக்குனு ஒரு எக்ஸ்போனன்ஷியல் கிராஃப். அவரோட ப்ராஃபிட் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாமே ஓகேவா. ஸோ அவரோட மார்க்கெட்டாக இருக்கட்டும், அவரோட நேம் சேக்காக இருக்கட்டும், ஃபேம் வாட் எவர் தட் எல்லாமே ரொம்ப டக்குனு ஹியூஜ் ஆச்சு. தென் அந்த டைமில் தான் எனக்கு தெரியுது இது நம்ம டெஸ்ட்லாம் அப்படின்ற ஒன்று பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். அதை தூக்கி ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு மூலையை வச்சோன்னா அந்த அந்த ஒரு பார்ட் மாதிரி அவர்கிட்ட இன்னும் நிறைய பார்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படா ஒரு பர்சன் வந்து இவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கியூரியஸில் வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அவர் எப்படின்னா கிட்டத்தட்ட 6 hours கண்டிப்பாக தூங்கிடுவார், 6 days கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவார், வீக் ஆஃப் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டுருவார், அன்றைக்கி ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ இந்த விஷயம்லாம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அவரோட ஒரு இன்டர்வியூவில் ஒரு லைன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ ஐ வில் ஒர்க் எவ்ரி சிங்கிள் ஹவர் வென் ஐம் ஒர்க்கிங் வேக் அப். நான் இந்த இதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு இருக்க ஒரு ஒரு மணித்துலையும் நான் கரெக்டாக வேலை செய்வேன், அதை எதுக்கு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எப்படி 6 மணி நேரம் தூங்குனது, அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ண முடியுமான்னு போகும்போது திரும்ப ஒரு சில அந்த டைமில் நான் ஒரு சில ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது ஸோ நம்மளால் உண்மையிலேயே ஒரு 5 மணி நேரம், 4 மணி நேரம், 3 மணி நேரம் கூட அவ்வளோ நேரமே தூங்கி கூட ரொம்ப ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். எப்போனா இஃப் யூ ஆர் கீப்பிங் அவர் மைண்ட் ஸோ மச் கிறிஸ்டல் கிளியர், நம்மளோட மைண்டை ரொம்ப ப்ராப்பராக நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு தூக்கமே போதும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இவங்க ஒரு 6 மணி நேரம் எடுக்கிறாங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் பெரிய ஹியூஜ், அவங்களோட மைண்ட் செட் அப்படி. இப்போது நம்ம 6 மணி நேரத்துக்கு குறைச்சி பண்ண முடியுமான்றதான் அந்த டைமில் இருந்த ஒரு ஆசை. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா கிட்டத்தட்ட 4 hours என்னோட ஃபிக்ஸேஷன். ஓகே, ஸோ 12 to 4 தான் என்னுடைய ஸ்லீப்பிங் ரொட்டீன், ஆர் 1 to 5 சம்திங். ஆனால் மோஸ்ட்லி 12 to 4. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து 10th to 11th சம்திங். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணிட்டேன்னா, ஓகே என்னோட பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய புது புது டாபிக்ஸ் இருந்துச்சு. சயின்ஸ் அப்போல்லாம் கொஞ்சம் ப்ராட், தென் மேக்ஸும் கொஞ்சம் ப்ராட், அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் நிறைய உள்ள கவர் ஆகும். ஓகே, இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே, அதாவது அந்த ஒரு வீக் எனக்கு தெரிஞ்சு அதுதான் பண்ண முடிஞ்சது. அந்த 6 நாள் வந்து கண்டினியூஸாக 4 hours மட்டும் தான் தூங்கினேன், டெய்லியும் ஒரு 4 hours, அதுக்கப்புறம் தூங்கல. இது என்னாச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 வீக் என்னாச்சுன்னா கிளாஸோட சுத்த கான்சன்ட்ரேஷனே இல்லை. கரெக்டாக 4th பீரியடுக்கு அப்புறம் லஞ்ச் இருக்கும், கரெக்டாக 4th பீரியடோட செகண்ட் ஆஃப் தூங்கிடுவேன். இன்ட்ரெஸ்டிங்லி தட் இஸ் அ சயின்ஸ் பீரியட், டு பி ஹானஸ்ட் அது ரொம்ப ஃபேவரட். பட் கரெக்டாக அந்த பீரியடில் தூங்கிடுவேன். அந்த அந்த ஒரு 4 hours வந்து ரெஸ்ட் ஆஃப் த பீரியட்ஸ் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு செகண்ட் வீக் தேர்ட் வீக் இருக்கு இல்லையா, அந்த வீக்கில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் அப்போ வந்துச்சு. தென் அதோட ஆர்என்டிஸ் முடியல, அப்படியே எக்ஸாமினேஷன். ஸோ அப்புறம் கோவிட் வந்தது. ஸோ ஓகே இட்ஸ் அப்படியே முடிஞ்சு. தென் இப்போ ப்ரெசென்ட்டாக இப்போ என்ன ஆர்என்டி நான் பண்ணேன்னா, ஸோ அதே மாதிரி 4 hours இல்லை. ஸோ ஓகே டு பி ஆனஸ்ட் நமக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ நான் கொஞ்சம் ஷெடியூலேஷன் பண்ணிக்கணும். இந்த ஷெடியூலில் என்னால் எவ்வளோ கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய ஒர்க், இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் என்னுடைய ஆர்என்டிக்குள்ளே வரணும், இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத பார்ட், ரிமூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லாம் தூக்கிட்டு ஸோ கரெக்டாக 5 hours அப்படின்றத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5 hours சொன்னேன். அந்த 5 hours எப்படின்னா கரெக்டாக லேட் டு 1 மணி வரைக்கும் ஐ ஹாவ் மை ஒர்க் வித் தட். ஓகே, ஸோ கடைசி ஒரு 1 to 2 hours வந்து என்னென்னா ஐம் நாட் யூஸிங் லேப்டாப்ஸ் அட் ஆல், லேப்டாப்ஸ் ஆர் மொபைல் ஃபோன் திங். ஸோ டூயிங் த ரிட்டன் ஒர்க்ஸ், ஸோ என்னுடைய கிளாஸ் ஒர்க் நோட்ஸ், என்னுடைய ஆர்என்டி பேப்பர்ஸ், இல்லைனா என்னுடைய புக்ஸ் ஏதாவது ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயம் தான் கடைசி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு. ஓகே,
இது வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 3-4 நாள் பண்ணினேன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஃபோர்த் டு ஃபிஃப்த் டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த தூங்குற மணி நேரம் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆச்சு 5 hours to 4 hours. ஸோ ஆனால் ஐம் ஒர்க்கிங் எஃபிஷியன்ட்லி. ஐ மீன் இந்த தூங்குறதுக்கு முன்னாடி இருக்க டைம் வரைக்கும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் தூங்குனதுக்கு அப்புறம் இருக்க டே டைமில் வந்து வெதர் த இன்ட்ரெஸ்டட் டாபிக் அதுவா அந்த கிளாஸு அந்த விஷயம் மட்டும் தான் என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுது. அது தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஐம் நாட் கான்சன்ட்ரேட்டட் இட். அது அப்படியே ஃபுல்லி ஸ்பாயில்டு. ஸோ அந்த இடத்துல என்னோட ஃபஸ்ட் திங் என்னோட கான்ஃபிடன்ஸ் செம்மையாக லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட மெமரி பவர். இதை நான் எப்படி சொல்ல போனால், இந்த ஒரு அல்காரத்தோட விஷுவலைசேஷன் வரைக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டாஃப் வந்து சுத்தமாக இல்லை, டக்குன்னு பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. அலாங் வித் தட் இது ஒன்று. தென் அந்த பர்சிவரன்ஸ், அந்த ஒரு ஒரு பேஷன்ஸ் லெவல் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ஐ கான்ட் ஹேண்டில் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே இந்த ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கனால இதுதான் அப்படின்ற மாதிரி ஐ கேன் கன்சல்டேட் வித் தட். ஓகே, ஸோ இது வந்து தென் அலாங் வித் தட் இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்லீப் ரொட்டீன் ஏன் நெசசரின்னு சொல்கிறேன். நான் சீரியஸாக ஒரு 4-5 நாள் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வச்சுக்கோங்களேன், அது 100% செம்மையை அஃபெக்ட் பண்ணும். தென் இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ஆர்டிகல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் ஒரு சில சொல்கிறேன். அந்த ரிசோர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இட்ஸ் அபவுட் 548 சில்ட்ரன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 19 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிற அந்த ஒரு மனிதர்கள் எடுத்து, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80.5% ஆஃப் விமென்ஸ் வித் 19.5% ஆஃப் மென். ஓகேவா? இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இன்சோமியா இருக்குமா? ஏன்னா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் படி நான் கரெக்டாக இவ்வளோ நேரம் தான் தூங்குறேன்னு தாண்டி கொஞ்சம் நேரம் தூங்கலை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்சோமியா. ஸோ அந்த விஷயத்துலாம் இருக்கா, தூக்கமின்மையாக இருக்கா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணும்போது அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி பார்த்தோன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து டிப்ரெஸ்டு, தென் எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்திருக்கு. தென் அவங்களுக்கு எந்த மாதிரினா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபோன்ஸ் அலோகேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, கரெக்டாக இன்னி எப்படி யூஸ்வலாக நீங்கள் எப்படி இருப்பீங்களோ எப்படி எடுத்துக்கோங்க உங்களுடைய லைஃப் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஃபோன் கொடுத்துட்டு உங்களுடைய ரொட்டீன்ஸ் எப்படி இருப்பீங்க, ஸோ அப்படி வச்சுட்டு அவங்கள டெஸ்ட் எடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி டெஸ்ட்லாம் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா நைட் டைம்ஸில் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி தூங்குறவங்க எல்லாம் நைட்டில் தூங்குவாங்க இல்லையா? ஸோ இந்த எல்லா ஸ்லீப்பிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காகவே இருந்த இந்த டெஸ்ட் வந்து நைட் டைம்ஸ் இருக்கும். பட் ஒரு சிலருக்கு வந்து டே டைமில் இருக்கும். அவங்க யாருன்னா தோஸ் பீப்புள்ஸ் வந்து பகலில் தூங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த பீப்புளுக்கு வந்து பகலை டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகே, இன் ஜென்ரல். இப்போது இந்த டெஸ்ட் அனாலிசிஸ் எடுக்கிறாங்க. இது பார்க்கும்போது யார் ஒரு சிலர் வந்து அந்த முக்கியமான அந்த 4 ஸ்டஃப் என்னன்னா, கரெக்டாக தூங்குறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் கேஜெட்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவாங்க. அவங்க ப்ராப்பராக இருக்காங்க. தென் பெட்ரூம் என்வாயன்மெண்ட், இது வந்து ஷாக்கிங்லி டூ மச் ரிசல்ட். இந்த செகண்ட் திங் வந்து நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லி எனக்கு சிங்க் ஆச்சு. எப்படின்னா, என்னுடைய பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபில்டு வித் புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு கார்னர் செட் ஆஃப் சைட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு தென் கரெக்டாக அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஐ கோயிங் டு கெட் ஸ்லீப். தென் மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ் இல்லைனா அது கூடவே இந்த இந்த ஒரு என்வரான்மெண்ட்டை நான் ப்ராப்பராக செட்டில் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, தென் கரெக்டாக ஏர் வென்டிலேஷன் இருக்காது. என்னுடைய ஆர்என்டி ஜோனுக்கு என்ன இருக்கோ, இந்த டேபிள்ஸ் ஜோன்ஸ் என்ன இருக்கோ, அது வந்து என்னுடைய பெட். அந்த பெட்டு மேலே என்னுடைய புக்ஸ், என்னுடைய ஆர்என்டிஸ் பர்பஸ், தென் என்னுடைய நெசசரி ஸ்டப்ஸ் எதுவோ அது எல்லாமே வச்சுனே தவிர ஐம் நாட் லுக்கிங் அபவுட் த வென்டிலேஷன். நான் ப்ராப்பரான வென்டிலேஷன்லேயே இல்லை. ஸோ அது எடுக்கும்போது அப்போ அந்த ஒரு என்வரான்மெண்ட்டை கரெக்டாக செட் பண்ண மீன் தூங்குறதுக்கு நான் கரெக்டான என்வரான்மெண்ட் செட் பண்ணல. அதே மாதிரி ஆம்பியன்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த வெளிச்சம் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோவேன். அந்த இது கரெக்டாக டார்க் சைட்ஸில் தூங்குன்னு சொல்லுவாங்க. நான் மோஸ்ட் ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன் மோஸ்ட் ஆஃப் த டேஸ். அந்த விஷயம் வந்து இன்சென்ஸ் லைட் அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஸ்லீப்பை பயங்கரமாக பாதிச்சது. இந்த பாதிப்பெல்லாம் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சது வந்து கரெக்டாக பெட் என்வரான்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கணும். ஐ மீன் 4 hours கரெக்டாக தூங்கு. தென் அதுக்கப்புறமேட்டுக்கு பெட் என்வரான்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கணும். அலாங் வித் தட் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் கரெக்டாக ஏன் நைட்டு தூக்கம் வரதில்லை எனக்கு, இந்த 4 நாள் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமேட்டுக்கு நைட் டைமில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த மாதிரி கேஸில் என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா, டே டைமில் நான் தூங்குறேன்னா அந்த எக்ஸ்பிளைன் பண்ணவங்களுக்கு வந்து டே டைமில் தூங்குறவங்களா இருந்தால் நைட்டு தூக்கம் வராமல் இருக்கும் இல்லையா? ஸோ இன் ஜென்ரல் திங் அது. பட் அந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணல. ஸோ டே டைம் இஸ் ஆக்டிவ் பர்சன். ஸோ அது பெருசாக அஃபெக்ட் பண்ணல. பட் இந்த 2-3 ஸ்டஃப் வந்து கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம். தென்
இந்த எக்ஸ்டென்ட்க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்ஸ் தான் ரொம்ப மோசமான ரிசல்ட்ஸ். என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் மெமரி பவர். இது வரைக்கும் தெரிஞ்ச அவ்வளோ சூப்பரைஸ்டான ஒரு அல்காரதமோ இல்லை சூப்பரைஸ்டான ஒரு சால்விங் கேப்பபிலிட்டியோ, இன்சென்ஸ் ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு சால்வ் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 கொஸ்டின்ஸ் வித் 15 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்லேயே போதும். இட்ஸ் எனஃப். பட் ஐம் ஏபிள் டு இது வந்து இப்படி சொல்லாமல் பர்சன்ஸ் கணக்காக சொல்ல போனோன்னா கிட்டத்தட்ட என்னோட எஃபிஷியன்சி வந்து 75 to 80% ஆன் ஆவரேஜ். பட் ஆஃப்டர் திஸ் கண்டக்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் ஸ்லீப் இல்லைன்னா என்ன நடக்கும்னு செக் பண்ணதுக்காக பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இட்ஸ் ட்ராப் டவுன் டு 52%. நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஐ கேன் சால்வ் வாட் ஆர் த ஸ்டஃப், பட் இட்ஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். எல்லாத்தையும் சால்வ் பண்ணாலும் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல என்னுடைய எஃபிஷியன்சி செம ட்ராப். ரெண்டாவது மெமரி பவர். என்னுடைய ஃபார்முலா கெஸிங்ஸ், என்னுடைய மெமரி கெஸிங்ஸ், இந்த விஷயம் கொடுத்து இதை பண்ண சொன்னாங்க, இந்த ஒர்க் தான் உங்களை அடுத்து பண்ணணும், தென் வருத என்னுடைய டே ஷெடியூல் என்ன அப்படின்றத கூட ஐ ஹாவ் டு ரைட் மேனுவலி. இப்படி ஸ்கூலில் வந்து டைரி கொடுத்து இந்த ஒர்க் நீ பண்ணணும், இந்த ஒர்க் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி வச்சிருப்பாங்களோ, ஸோ ஐ ஹாவ் டு ரைட் மேனுவலி அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்காகவே டைம் அலோகேஷன் ஒரு நோட்டை போட்டு ஓகே டேட் திஸ், இந்த டேட்டில் இந்த ஒர்க், இந்த டேட்டில் இந்த ஒர்க், இந்த ஒர்க்னு சொல்லிட்டு ஸோ எண்ட் ஆஃப் த டே அதை பற்றி ரஃப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட் ட்ராப். தேர்ட் வந்து ரியாக்டிவ். ரியாக்டிவ் எப்படி சொல்லனா, ஒரு ஒரு அட்மாஸ்பியர் சரௌண்டிங் திங் நடக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ யூஸ்வலாக நம்ம காலேஜ் போயிட்டு வரோம். ஸோ ஆக்சுவலி நம்ம ஸ்டூடெண்ட். இப்போது காலேஜில் ஏதாவது ஒரு ஸ்டாஃப் நடக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரியாக்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ரெஸ்பெக்டிவ் பீப்புள் ஸ்டாஃப் ஆர் ஹெச்ஓடிஸ் கிட்ட ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் லெவல்னு இருக்கும் இல்லையா, நம்ம பேசுகிற ஒரு லெவல். இட்ஸ் drastic changes. I'm in a polite man, then why have to like this? நான் ஏன் இப்படி பேசணும், நான் இப்படி தான் பேசுவேன். அந்த அந்த ஒரு ஒரு வியர்டான ரியாக்ஷன்ஸ். இட்ஸ் ஒரு இது வரைக்கும் கோப்ப பண்ணி வச்சுருந்த எல்லா டிசிப்ளினையும் டக்குன்னு கிராஷ் அவுட் பண்ணி இப்படி பண்ண வச்ச மாதிரி. இது வரைக்கும் வாங்க போங்கன்ற வந்து ஏன் வா அப்படின்ற மாதிரி ஒரு வியர்டான ரியாக்ஷன்ஸ். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்லீப்பிங் ரொட்டீன்லாம் செம்ம ட்ராப் ஆகும்போது. தென் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இது வந்து 3வது ஸ்டஃப். 4வது ஸ்டஃப் வந்து ஆங்ஸைட்டி. இன் சென்ஸ் ஒரு மன பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதா இருக்கட்டும். தென் ஒரு இது எண்ட் ஆஃப் த டே யோசிச்சு பார்த்தோம்னா வீட்டில் நடந்த ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கும். அந்த சின்ன இஷ்யூ போட்டு டிகிங் இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, ஏன் இது பண்ணீங்க, ஏன் இதை பண்ணீங்க, ஏன் இதை இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு இதே ஸ்டாஃப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முன்னாடி எனக்கு ஒரு வாட்டி நடந்தது என் லைஃப்பில். ஐம் சால்வ் இட் இன் சிங்கிள் மினிட். இதை வந்து இவ்வளோ தாங்கப்பா, இல்லை முடிஞ்சது, இல்லை இது முடிஞ்சதுங்கம்மா, சிம்பிள். பட் இது வந்து இந்த ஒரு ஸ்லீப் ரொட்டீன் அஃபெக்ட் ஆனதுனால அந்த விஷயத்த என்னால் இப்போவும் சால்வ் பண்ண முடியல. தென் ஒரு 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 பிரச்சனை வந்து இட்ஸ் கெட்டிங் பிகர். ஓகே, அது அந்த ப்ராப்பரான கம்யூனிகேஷன் வந்து ஐம் லேக்கிங் இன் இட். இது ஒன்று. தென் இந்த மாதிரி மேஜரான மெயின் திங் நான் சோர்சஸ் அலாங் வித் தட் ஹெல்த் இஷ்யூஸ். இந்த ப்ராப்பரான தூங்கல்னா சர்க்கரைடம் ரிதன் இருக்கு இல்லையா, ஸோ அது ஆப்வியஸாக பாதிக்கும். தென் அதாவது இந்த பயாலஜிக்கல் சைக்கிள் அது 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 போச்சுன்னு வச்சுக்கோமே, நம்மளால ஹை எஃபிஷியண்ட்டாக இல்லை ரொம்ப நியூட்ரியன்டாக ஒர்க் பண்ண முடியுமா. ஈவன் தான் நமக்கு நிறையா ஃபைபர் ரிச் அல்லது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் டக்குன்னு நம்ம ஏதாவது ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது டக்குன்னு நம்மளால் ரியாக்ட் ஆகி வர முடியுமான்னு தெரில. சரி, இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸ்டென்ட்க்கு முன்னாடி நடந்த டைமில் வந்து ஐம் ஹேவிங் ஒரு ஒரு நான் ஹெல்த்சிக் ஆகிட்டு ஒரு நான் ஹாஸ்பிட்டலைஸே ஆனாலும் ஐ கேன் ஏபிள் டு ரெக்கவர் பேக் அப்படின்ட்டு டக்குன்னு ஆச்சு. பட் ஈவன் ஃபார் எ ஸ்மால் காஃப், அ ஸ்மால் கோல்ட் ஆர் அ ஸ்மால் ஃபீவர், இந்த ஒரு சின்ன ஸ்டஃப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்த டியூரேஷனில் இருந்தது வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சு கிட்டத்தட்ட 2 to 4 days ஆயிடுச்சு. பட் இன்னும் அந்த அந்த பர்டிகுலர் ஹெல்த் இஷ்யூலேருந்து ரெக்கவர் ஆகி வர முடியல. ஈவன் தோ அந்த ரொட்டீன் சைக்கிளிருந்து வெளியாகி என்னுடைய நார்மல் ரொட்டீன் சைக்கிளில் போகிறதுக்கு இப்போ தான் ஐம் ட்ரைங் டு கெட் அன் இட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கூடி சீக்கிரம் அந்த பழைய ரொட்டீனுக்கு போயிடுவேன் ஐ திங்க். தென் இந்த இடத்துல அந்த ஹெல்த்தை வந்து ஐ கேன் கான்சன்ட்ரேட் இட். இது யூஸ்வலாகவே சால்வ் ஆகிற பிரச்சனை தானே அப்படின்னு இருந்தாலும் என்னால் அதை சால்வ் பண்ண முடியல. ஸோ ஹெல்த் செம்மையான பாதிப்பு. ஐ மீன் சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் அதை தாங்குற தெம்பு நமக்கு இருக்க மாட்டேங்குது அந்த அந்த ஒரு டியூரேஷன்னால. யூஸ்வலாக நம்ம அந்த இடத்துல ஆக்டிவாகவும் இருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு 5-6 கன்சர்ன் பிரச்சனை பார்த்தோம். ஸோ திங்கர்ஸ் இந்த இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு பாசிபிள் வேஸ் என்னென்ன இருக்குது. முன்னாடி இந்த பிரச்சனை என்னென்ன இருக்குன்னு திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன். பிரச்சனை வந்தால் நம்ம ஒழுங்காக தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் திங் இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ அது ஒன்று.
மெமரி பவர். நம்மளால ஒரு ஒரு விஷயத்த ப்ராப்பராக கொண்டுட்டு போயிட்டு இது இது அப்படின்னு பண்ண முடியாது. தென் பேஷன்ஸ் லெவல் ஆல்ரெடி ஒரு விருப்பு வெறுப்பில் தான் சுற்றிட்டு இருப்போம். அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணுறது இன்னும் வேற ஒரு வியர்டாக இருக்கும். இது வரைக்கும் மணி நீங்கள் ஆல்ரெடி இப்படியா பேசுனீங்க, இந்த இடத்துல நீங்கள் இப்படி பேசிருக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டஃப் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சில ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். தென் ஹெல்த் இஷ்யூஸை மெயின்டைன் பண்ணுறது, தென் ரொட்டீன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மேஜர் திங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும். தென் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன திங் மெர்ஸாக நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இம்ப்ராப்பர் இந்த 4 ஹவர்ஸ் முன்னாடி தூங்குறதுக்கு 4 ஹவர்ஸ் முன்னாடி நம்மளோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் டூயிங் அவர் புக்ஸ் ரீடிங்ஸ் ஒர்க்ஸ் ஹார்ட் கோர் அந்த ஸ்டஃப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரெண்டாவது ஸ்டஃப் இது ஒன்று இருக்கா. தென் ப்ராப்பரான அந்த சர்க்கடியம் இருக்கும். இந்த டைம் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக பாடி தூங்க சொல்லல, அந்த டைமில் நம்ம போய் தூங்கிடணும். இந்த டைம் வந்து அதுவே எழுந்திருக்கும். அந்த அந்த ஒரு பாடி ரொட்டீனை நாம் அதை கோப்ப பண்ணி அது கூடவே நம்ம மூவ் ஆகணும். ஓகே, ஸோ இது ஒரு 2 3 ஸ்டஃப். தென் ஏர்லியராக தூங்க போயிட்டு ஏர்லியராக எந்திரிக்கணுன்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. அது பழைய தமிழ் புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் தூங்கி எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் டூ மச் பெட்டர். தென் திஸ் இஸ் மை ஆர்என்டி கைஸ். ஸோ வென்டேராக ஒரு ஸ்லீப் வந்து கொஞ்சம் ஸ்லீப் குறைச்சி ப்ரொடக்டிவ் இன்க்ரீஸ் பண்ண முடியுன்ற கேஸ்க்காக அப்வியஸ்லி இன்க்ரீஸ் பண்ணேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன் சம் பர்சன்டேஜில் கூட சொல்லலாம் இவ்வளோ இவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு சில கம்பெனிஸ் டிரைவ்ஸ் இருக்கும்போது ஐ ஹாவ் டு ஒர்க் ஃபர்தர் அப்படின்ற போது ஸோ ஐ கேன் புஷ் மை செல்ஃப் பேக். அந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். பட் இது வந்து இங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சத்தியமான ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கெலாம் போயிட்டு ஸோ ஈவென்ச்சுவலி அதுலேருந்து ரெக்கவர் ஆகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன் அந்த 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 ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்லீப். இதே மாதிரி நீங்கள் யாருமே எந்த இடத்துலையுமே ஸ்லீப்பை லேக் பண்ணவே கூடாது. திஸ் இஸ் மை ஹானரபிள் ஒரு பெரிய ரெக்வஸ்ட். தென் திங்கர்ஸ் இதெல்லாம் இருந்தால் இந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிக்கணும்னா கண்டிப்பாக இப்படியே தூங்கணும். தென் சர்க்கண்ட் மெத்தட் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். இந்த 2 மேஜர் திங் தான் இந்த இடத்துல சொல்லணும். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பெரிமெண்ட் இன் திஸ் வீடியோ. ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் 1. என்னுடைய பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் ரெண்டையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒன்று பேசியிருக்கோம். தென் இதுக்கப்புறம் வேறு என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக ஜேடி இருக்கார் இல்லையா, என்னுடைய விஷ் சொல்லிடுறேன். ஸோ மாஸ்டர் ஜேடி அந்த மாதிரி வாட் இஃப் ஒரு பர்சன் வந்து கிட்டிங் ஸ்லீப் மோர் தென் யூஷுவல் நிறைய டைம் நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கின மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அதே மாதிரி வாட் இஃப் மோர் தென் 8 to 10 hours ஆன் அ ரெகுலர் எவ்ரி சிங்கிள் டே. அப்போ ஒருத்தனோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும். தென் லேசினஸ் ஆகிடுவானா ஒருவேளை, இல்லை ரொம்ப பீக்காக ஒர்க் பண்ணுவானா. தென் அப்போ வந்து மனிதர்கள் எப்போ பிஹேவ் பண்ணுவான். ஸோ அப்போ அவனோட பொலைட்னஸ் எப்படி இருக்கும். ஸோ அப்போ அவனோட டிசிப்ளின் அந்த அதாவது அவனோட ரோல் சின்ன வயசுலேருந்து என்னென்ன வச்சுட்டு வரானோ அதை அப்படியே கீப் அப் பண்ணுறானா, இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுறானா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஹியூஜ் ஸ்டப்ஸ் எல்லாம் அதை வச்சு பண்ணணும்னு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸோ ட்ரைங் டு டெல் மீ நான் இந்த மாதிரி ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்து பண்ணலாம். தென் அலாங் வித் தட் இது இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் சொல்லணும்னா ஓகே கைண்ட்லி லெட் மீ நோ. ஸோ வி வில் டிஸ்கஸ் ஃபர்தர். ஸோ என்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஆர்என்டிஸ் எல்லாத்தையுமே வி வில் டிஸ்கஸ் இன் இட். ஓகே, தேங்க்யூ.